சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. உங்கள் குழந்தைக்காக தான் சொல்கிறேனுங்க. சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. குழந்தைய போட்டு அடிக்காதீங்க, குழந்தைய போட்டு கொல்லாதீங்க. போதும் படின்னு புண்படுத்தாதீங்க. எல்லா குழந்தையுமே படிப்பு நம்பியே வாழாதீங்க. சரிங்களா? எல்லா குழந்தையுமே படிக்காதுங்க. ஒரு குழந்தை படிக்குங்க, ஒரு குழந்தை படிக்காதுங்க. குழந்தை மூளை செயல்பாடு தானுங்க எல்லாமே. இன்னும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் போகிறது மூளை செயல்பாடு தான், அவ்வளோதான். மூளையில் என்ன இருக்குது? ஒரு மனுஷன் அந்த குழந்தை அதைத்தான் செய்யும். அவன் பெரிய டிஎன்ஏஜ் ஆனாலும் 20 வயசு 30 வயசு ஆனாலும் அவனுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்வான். மூளை எப்படியோ அப்படி தான். குழந்தை படிப்பு வந்தால் நல்லா படிக்க வைங்க. நீங்கள் டாக்டர் படிக்கிறீங்க, இன்ஜினியரிங் எதுக்கெல்லாம் படிக்கிறீங்க? படிப்பு வந்தால் படிக்க வைங்க. படிப்பு வழியாக விட்டுருங்க. படிப்பு வராத குழந்தைய படின்னு சொன்னால் 1 லட்சம் கட்டினா 2 லட்சம் கட்டினா பெருமிடிச்சிட்டு இருக்காங்க. குழந்தைய மட்டும் புண்படுத்துறீங்க. குழந்தை படிப்பு வராமல் வீட்டுக்கு வந்தாலும் பேரண்ட்ஸ் பேசுவாங்கன்ட்டு, ஸ்கூலுக்கு போனாலும் வாத்தியார் பேசுவாங்கன்ட்டு பயந்து அந்த குழந்தைக்கு என்னென்னமா பண்ணுதுங்க. இதனால் குழந்தை சீரடி போகிறது, பயந்து போகிறது. ஸ்கூலுக்கு போனால் வாத்தியார் அடிப்பாங்க, வீட்டுக்கு போனால் அம்மா அடிப்பான்ட்டு ஸ்கூலுக்கு போலேன்ட்டு அழுகிறது. குழந்தைய படிப்பு வந்தால் ஸ்கூலுக்கு போவாங்க. படிப்பு வர குழந்தை விட்டுருங்க. அந்த குழந்தைக்கு என்ன வருதோ அதை சொல்லி கொடுங்க. ஃபுட்பாலு, விளையாட்டு, கிரிக்கெட்டு, ஆளும்பாடு இருக்குது. என்ன வருமோ அதை பண்ணுங்க. இந்த பூமியில் உலகத்தில் எவ்வளவோ தொழில் இருக்குதுங்க. எந்த தொழில் செஞ்சாலும் குறைச்சிக்கலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். குழந்தை வளர்ந்தா சரி, குழந்தை கிடைக்கிறதே பெரிய விஷயங்க. அந்த குழந்தை குடும்பம் பண்ணாதீங்க. படிப்பு வந்தால் நீங்கள் எதுக்கு வேணாலும் படிக்க வைக்கணும். உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறதா நினைக்காதீங்க. படிப்பு வராத குழந்தைய அடிக்கிறது, கொடுமை பண்ணுறது, பள்ளிக்கூடம் போலியாங்கிறது, ஸ்கூலுக்கு 50,000 கட்டிட்டு 50,000 வேஸ்ட்டு, குழந்தை படிக்கலன்னு புலம்புறது, டார்ச்சர் பண்ணுறது குழந்தைய. அந்த குழந்தைய தூங்க போடுறதில்ல. அந்த குழந்தைய முதல்ல காலையில் தூங்க போடுறீங்க. குழந்தைய காலையில் ஒரு 7 மணி வரைக்கும் அந்த குழந்தைய தூங்கினாதான் உடம்பு ஆரோக்கியம் கொடுத்து 4 மணிக்கு 5 மணிக்கே எழுப்பி இந்த குழந்தைகளை புண்படுத்தி படிப்பு வராத குழந்தைகளை படிக்கிற குழந்தைங்க எத்தனை செஞ்சாலும் படிக்குங்க, நல்லா படிக்குங்க. இதை மூளை செயல்பாடுங்க. நீங்கள் ஒரு விமான மோட்டராக இருக்கட்டும், ராக்கெட் ஓடுறதா இருக்கட்டும், எது தயாரிக்கிறதா இருக்கட்டுங்க, எல்லாமே அந்த மூளை செயல்பாடு. ஒருத்தர் தயாரிக்கிறது ஒருத்தர் தயாரிக்க முடியாதுங்க. ஒருத்தர் காரை கண்டுபிடிச்சா, ஒருத்தர் பஸ்ஸை கண்டுபிடிச்சா, எல்லாருமே கண்டுபிடிச்ச முடியுமா? நீங்கள் பெரிய ஆள் தானே, நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்கள். உங்களுக்கு 40 வயசு ஆகுது, உன் பைக்கை கண்டுபிடிச்சா நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா? இல்லை நீங்கள் டாட்டா பில்லா ஆகிருந்தீங்களா? இல்லை நீங்கள் அசோக் லைனில் ஆகிருந்தீங்களா? அவங்க மூளைங்க அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, நீங்கள் முடியாதுங்க. உங்கள் மூளை அப்படி இருக்குது. அதே மாதிரி தான் குழந்தைங்களோட மூலையும் அதே மாதிரி தான். அதனால் குழந்தைங்க குடும்பம் பண்ணாதீங்க. படிப்பு வந்தால் நல்லா படிக்க வைங்க. நானே வளர்க்குறேன். குழந்தைக்கு படிப்பு இல்லைன்னா விட்டுருங்க. தயவு செய்து என்ன வருதோ அதை கற்றுக் கொடுங்க. குழந்தைக்காக சம்பாதிச்சு வைங்க. அவங்க ஏதோ பிஸ்னஸ் பண்ணிட்டு என்ன வேணாலும் பண்ணலாங்க. ஒரு குழந்தை ஒரு வீட்டில் ஒரு குழந்தை நல்லா வளருங்க, ஒரு குழந்தை ஊதாத்தமாக சுற்றிட்டு இருக்குங்க. அது நம்மளோட விதிங்க, தலையெழுத்து. நம்ம தலையெழுத்து இப்படி தான் இருக்குன்னு வச்சுங்க, ஒன்றும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அது என்ன வேணும் நீங்கள் உருண்டு வேண்டு பாருங்க, நட்டம் தான் ஏற்படுங்க. ஆனால் தலையெழுத்து நல்லா இருந்துன்னு வச்சுக்கோங்க, என் மேலே உயர்ந்து போயிட்டே இருக்குங்க. அருமை சொன்னால் நினச்சிக்காதீங்க. குழந்தைங்க அன்பாக வளர்த்துங்க, உங்கள் மனசை புண்படுத்தாதீங்க, கொடுமைப்படுத்தாதீங்க. இதில் பாதி குழந்தை கொடுமையை அனுபவிச்சுட்டு வந்து படிப்பு வந்து நல்லா படிக்க வைங்க. நீங்கள் அட்வைஸ் பண்ணதான் நினைக்காதீங்க, நல்லதாக செய்யுங்க, நல்லதாக நடக்குங்க. குழந்தை அன்பாக குணமனமாக வளர்த்துங்க. குழந்தைகிட்ட கோபத்தை காட்டாதீங்க. தாய் தாப்பும் ஆயத்துக்கு வேலை இருக்குங்க நம்மளுக்குங்க. குடும்பத்தை காப்பாற்றுறதே பெரிய பசங்க உள்ள காலம் கூட ரொம்ப கஷ்டம் தான். அதையெல்லாம் கொண்டு போய் குழந்தைகிட்ட பொறுப்பு பண்ணாங்க. குழந்தை அன்பாக வளர்த்துங்க, பண்பாக வளர்த்துங்க. ஸ்கூலுக்கு 50,000 கட்டிட்டீங்கிறதுக்காக குழந்தைய போட்டு கொடுமை இல்லைங்க. அதான் பண்ணாங்க. தயவு செய்து குழந்தை அன்பாக வளர்த்துங்க. என்ன வருதோ அதை செய்ய சொல்லுங்க. குழந்தைக்கு வர்றதை கற்றுக் கொடுங்க. அதை விட்டு புண்படுத்தாதீங்க. சரிங்களா? நான் அட்வைஸ் பண்ணுறதா நினைக்காதீங்க. நான் வந்து நல்லதாக சொல்கிறேங்க. எனக்கு அந்த மாதிரி படிப்பே வர ஸ்கூலுக்கு போனேன். எங்கள் அப்பா குடும்பம் பண்ணி அடிப்பாங்க என்னைய. நான் போய் எங்கள் அப்பனுக்கு பயந்துட்டு குளத்துல ஏட்டி குடிச்சுட்டுங்க. அங்கே மீன் பிடிச்சிட்டு என்னை காப்பாற்றி விட்டேன். இல்லையா நான் எப்போவோ செத்துருக்கணுங்க. இப்போ நான் வாழலைங்க. சொல்லுங்க. நான் வாழியே அடி எங்கள் அப்பா கொண்டு பண்ணுவேன். எனக்கு படிப்பே வராது. ஸ்கூலில் அங்கே போனால் வாத்தியார் அடிப்பேன், வீட்டுக்கு வந்தால் எங்கள் அப்பா அடிப்பேன். அரசியல் போய் எங்கே போய் போச்சு, குளத்துல போய் குதிச்சேன். அங்கே கடவுள் விட்டானா, அங்கே மீன் பிடிக்கிறவங்க காப்பாற்றி விட்டேன். இப்போ இவங்களுக்கு ஒரு 54 வருஷம் வந்துட்டேன். அதனால் குழந்தைகளெல்லாம் பார்த்து மிரட்டுங்க. ஓவராக மிரட்டினா என்ன மாதிரி பல வீர் பல ஊசம் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு தப்பு சொல்லலை. குழந்தைங்க நல்லா வளர்த்துங்க. பாய். எனக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.